தெரியுமா? 1941 ரொம்ப கடுமையான வெள்ளம் வந்துச்சு காபால. அதுவும் மக்காவே பாத்தீங்கன்னா பல இடங்கள் வெள்ளத்துல மூழ்கிச்சு. முக்கியமா காபா இருக்கக்கூடிய இடமும் வெள்ளத்தால மூழ்கிச்சு. எந்த அளவுக்குன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த காபாவுடைய கதவை பிச்சுக்கிட்டு அந்த வெள்ளம் போச்சு 1941. அப்ப அந்த கதவுகள் பிஞ்சதுக்கு பிறகு காபா இப்ப இருக்கு பாருங்க, அந்த காபாக்குள்ள முழுவதுமே என்னாச்சு? தண்ணியாச்சு. அப்ப அந்த இடத்துல மக்கள் நிக்க முடியாது, தொழுக முடியாது, உள்ளக்குள்ள கூட என்ன பண்ண முடியாது, எதுவுமே சுத்தம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாட்கள் கடந்துச்சு. கண்டிப்பா அது என்னாச்சு? எல்லாமே வத்தி போச்சு. வெள்ளம் வந்தா என்ன ஆகும்? ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு 4-5 நாள்ல ஏதோ ஒரு இடத்துல வத்தி போகும். அப்படி எல்லா இடத்துலயுமே தண்ணி எல்லாம் வந்ததெல்லாம் திரும்பி போயிருச்சு. ஆனா காபா மட்டும் அப்படியே நின்னுச்சு. கதவுகள் உடைச்சு கொண்டு தண்ணி போனாலும் சரி, காபாவை அசைக்க முடியல. அல்லாஹுடைய இல்லத்தின் மீது மனிதர்கள் எவ்வளவு அன்போட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அல்லாஹ் ஒரு சோதனையை வைத்தான். உறுதியான எண்ணத்தோடு இருந்தாங்க. இன்று வரை நம்ம அந்த காபால தொழுது கொண்டுதான் வருகிறோம்.